இன்னத்த தேதிக்கு 13,000க்கு பெஸ்டான ஸ்மார்ட் போன் எது அப்படிங்கறத கேட்டா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம Realmeயோட Realme 6 ஸ்மார்ட் போன் தான் சொல்லுவேன். ஏன்னா 13,000க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல ஒரு டிஸ்ப்ளே, 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அது போக MediaTek Helio G90T ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல Realme 6 ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் லைட்டான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ரிவ்யூ யூனிட் கிடையாது, இது ரீட்டைல் யூனிட் தான். ஆனா நான் காசு போட்டு வாங்க கிடையாது. பவர் சேல் பார்க் அப்படிங்கிற மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் தான் இந்த ஸ்மார்ட் போனை நமக்கு அன்பாக்சிங்க்கு ரிவ்யூ பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆன்லைன்லயே பிளாஸ் சேல்ல தானே இந்த ஸ்மார்ட் போன் இப்ப கிடைக்காம நிறைய பேர் போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் எப்படி கடையில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஷோரூம்ல விற்கிறாங்க. இதோட எல்லா ரேம் ஆப்ஷனுமே அவங்க கடையில நேற்று 4 நாளா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப போனா கூட சேல்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க ஸ்மார்ட் போன் வாங்குனீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க போன் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க கடைக்கு கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கடையில இருந்தே உங்க வீடு தேடி வந்து உங்க ஸ்மார்ட் போனுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே எந்த ஒரு ஷோரூம்லையும் கொடுக்கறது இல்லை. இங்கே பவர் செல் பேக்ல கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஈரோடு அதுக்கப்புறம் திருப்பதி சுற்றி இருக்க நிறைய இடங்கள்ல ஷோரூம்ஸ் இருக்கு. நீங்க என்ன செக் பண்ணினா போய் உடனே செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே கெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் ஆப்ஷன் வரும். அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme 6 வர பாக்ஸ். எப்பவும் போல எல்லோ கலர் பிளாக் கலர் கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. போனுக்கு பேக் சைடு எல்லா பக்கமே Realme பிராண்டிங்கும் Realme 6 அப்படிங்கிற நேமும் கொடுத்துருக்காங்க. போனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறது 4GB RAM 64GB மெமரி ஆப்ஷன். அப்படியே போனுக்கு பேக் சைடு போனீங்கன்னா IMI நம்பர் சார் வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாடிக்கும் சரி ஹெட்டுக்கும் சரி சார் வேல்யூ ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணது உள்ள ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எப்போ கொடுக்குற மாதிரி நார்மலான புக்லெட்ஸ் அதாவது வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் எப்போ Realme கொடுக்குற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வாரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எப்போ கொடுக்குற மாதிரி ஒரு எல்லோ கலர் அட்டை கொடுத்துருக்காங்க. அது போக 30 வாட் ஊக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா பிராண்ட் அடாப்டரோட இந்த அடாப்டர் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே கேபிள்குள்ள அந்த எல்லோ கலர் Realme கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனுக்கு மேலே ப்ரொடக்ஷனுக்காக இன்னொரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபோனை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபோனுக்கு பின்னாடி ஒரு சின்ன IMI நம்பர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே ஃபோனுக்கு பேக் சைடு பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்க கிரேடியன் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் ஆப்ஷன், இது போக ஒரு ஒயிட் கலர் ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 கலர் ஆப்ஷனுமே கிரேடியன் ஃபினிஷ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. என்ன பிளாஸ்டிக் பேக் காட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் ஆயிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் ட்ராபேக் தான். அது போக ஃபோனுக்கு பேக் சைட் கொடுத்துருக்க கேமரா கொஞ்சம் ஃபோனுக்கு வெளியே பம்ப் ஆயிருக்கு. கீழே வச்சு பார்த்தீங்கன்னாலே அந்த கேமரா தான் ஃபஸ்ட்டு தரையில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு லெஃப்ட் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி நாய்ஸ் கேன்சல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வேல்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் போடுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் ஃபோன். இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேக் சைடு இல்லை ஃப்ரண்ட்லேயும் இல்லை. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ஃபோனை தரையிலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை போகிற இடம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். இங்கே 0.297 இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது. அது போக இங்கே ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பஞ்ச் ஹோல் ஒவ்வொரு டைம் ஆன் பண்ணுறப்போ அதுக்கு மேலே ஒரு தீம் மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க, சுற்றுற மாதிரி. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே அன்லாக்கிங் ஸ்பீடும் ஃபோனில் பேக் சைடும் சரி, அதாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சரி, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ஃபேஸ் அன்லாக்கும் சரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே பஞ்ச் ஹோல் டிசைன் எடுத்து வந்துருக்காங்க. 13,000 செக்மெண்ட்டில் Realme ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஞ்ச் ஹோல் கேமரா எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். பஞ்ச் ஹோல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. கீழே இருக்க பெசலுமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இருந்தாலுமே சைடில் இருக்க பெசலாம் ரொம்ப தின்னாக இருக்குங்காட்டி 90.5% இங்கே ஸ்க்ரீன் டு பார் ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த டிஸ்பிளேவில் நீங்கள் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கனாலும் ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்குது. அது போக இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் ஜென்ரேஷன் Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி இருக்குது. நாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்தாங்க அப்படின்னு. நீங்கள் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு பேட்டரி கன்சப்ஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இருக்கும். அதனால் நீங்கள் 60 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட்டோ மோடில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வச்சு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எங்கெல்லாம் 90 ஹெர்ட்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் 90 ஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகும், எங்கெல்லாம் தேவைப்படலையோ அங்கெல்லாம் 60 ஹெர்ட்ஸில் உங்கள் டிஸ்பிளே ஒர்க் ஆகும். உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷனும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரிபிள் ஸ்லாட் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக 256 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரியல்மி எங்கள் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குற மாதிரி ஸ்பேஸ் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது லைட்டாக தண்ணியெல்லாம் பட்டா ஒன்றுமே ஆகாது. இங்கே ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் தராங்க. எனக்கு தெரிஞ்சு 13,000க்கு 64 மெகா பிக்சல் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் கொடுக்குறாங்க. இங்கே 64 மெகா பிக்சல் அப்படிங்கிறது சாதாரண கேமரா இல்லை, சாம்சங்கோட ஐஎஸ்எஸ்எல் பிரைட் GW1 சென்சார். நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா 16 MP தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும். உங்களுக்கு வேணும்னா 64 MP மோடில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோட்டோ 64 MP எடுத்தது தான். இங்கே சைஸே 9.4 MP வருது. டீட்டெயில்ஸும் ரொம்ப அதிகமாக கவர் ஆகுது. அது கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கிற ஃபோட்டோஸ் குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தால் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கேமரா வர அந்த 64 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியே 2x ஜூம்லேயே ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதிகபட்சமாக 5x டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே மூணாவதாக ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுவுமே இங்கே ஃபோட்டோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் கொடுக்குற மாதிரி நாலாவதாக ஒரு போர்ட்ரைட் சென்சார் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரைட் சென்சார். நான் இங்கே போர்ட்ரைட் மோடில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறேன். போர்ட்ரைட் மோடுமே குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டியுமே இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு UIX சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது நார்மலாக ஒரு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிகமாக சேச்சுரேஷன்லாம் எதுவுமே இருக்காது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப. அதுவுமே இங்கே ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். ஓவராலாக கேமரா குவாலிட்டி பேக் சைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க பஞ்ச் ஹோலில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா குவாலிட்டி எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் போர்ட்ரைட் மோட் நீங்கள் எடுக்கிறப்ப எஜ் டிடெக்ஷன்லாம் ரொம்ப பக்காவாக இந்த ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இவங்களது ரியல்மி யூஐயில் தான் ரன் ஆகுது. ரியல்மி யூஐ பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அது போக இங்கே அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டே கொடுக்குறாங்க. இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராக இருக்குது. பழைய கலர்ஓஎஸ்க்கு இது பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இந்த செக்மெண்ட்டில் எந்த ஃபோன்லையுமே கொடுக்காத 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே 0லேருந்து 100% வெறும் 55 நிமிஷம் சார்ஜ் இருக்குது. சார்ஜிங் ஸ்பீடும் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பவர் பண்ணுற வகையில் 13,000 செக்மெண்ட்க்கு MediaTek Helio G90T ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது MediaTek தரப்புலேருந்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி கேமிங் ப்ராசஸராக தான் இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க. அப்போ லான்ச் பண்ண ரெட்மியோட Note 8 Pro ஸ்மார்ட் ஃபோனில் கூட சேம் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசஸரில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் Snapdragon 730G இருக்க போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் இவங்களோட Realme 6 Proல கொடுத்துருக்க Snapdragon 720G ப்ராசஸர் விட எல்லாமே இந்த MediaTek Helio G90T ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது ஒரு 12 nm ப்ராசஸர். அது ஒன்று தான் இங்கே ஒரு சின்ன குறையான விஷயம். ஏன்னா 12 nm பவர் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஓவராலாக இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி PUBG, Call of Duty அப்படின்னு சொல்லிட்டு ஹை கிராஃபிக்ஸ் இருக்க எந்த ஒரு கேம்னாலும் ரன் பண்ணலாம், எந்த ஒரு குறையுமே இருக்காது. கேமிங்க்கு கண்ணை மூடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேஸ் வேரியன்ட் 4 GB RAM 64 GB மெமரி வந்து 13,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 6 GB RAM 128 GB மெமரி 15,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹையன் மாடல் 8 GB RAM 128 GB மெமரி 16,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் 13,000 சேல்ஸ் பண்ணுற அந்த 4 GB RAM 64 GB மெமரி நிச்சயமான பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷன் கொடுக்குற வகையில் ரெட்மியோட Note 8 Pro ஸ்மார்ட் ஃபோன், இப்போ லான்ச் பண்ணியிருக்க ரெட்மியோட Note 9 Pro ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட Realme 6 ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணணுமா, கம்பேரிசன் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.